இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் நான் வரமாட்டேன்னு சொல்றாரே அப்படின்னு கோபம் கொண்டாராம். ஆனாலும் கர்த்தர் விடவே இல்லை. அந்த மோசையை கொண்டு அந்த ஜனங்களை மீட்புக்கு நேராக கர்த்தர் நடத்தினார். உங்க குடும்பத்துல உங்களை பார்த்து இழிவா நினைக்கிறாங்களா, அலங்கோலமா அருவருத்து தள்ளுறாங்களா, நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். எந்த குடும்பத்துல உங்களை நிராகரித்து அசிங்கப்படுத்தி வெறுமையாக்கி வீணான வார்த்தைகளை பேசி உங்க இருதயத்தை வேதனைப்படுத்தாங்களோ அந்த நபர் விடுதலையாக்கப்படுவதற்கு, அந்த குடும்பம் மீட்கப்படுவதற்கு, அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் வர வேண்டுமானால் நீ உங்களால தான் முடியும். ஏன்னா கர்த்தர் உங்க மேலதான் அந்த கிருபை வச்சிருக்கிறாரு. அந்த மோசை மேல அந்த அபிஷேகத்தை வச்சிருந்தாரு. அந்த மோசை மேல அந்த கிருபையை கர்த்தர் வச்சிருந்தாரு. அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த தேசத்துக்கு ஒரு ரட்சகனாக மோசையை ஆண்டவர் வெளிப்படுத்தி அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ணுவதற்கு சத்துரு போராடுகிற அனுபவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட வேண்டும். ஒரு நாளும் மனுஷன் பார்க்கிற விதமா கர்த்தர் நம்மை பார்க்கல. கர்த்தர் நம்ம வேறு விதமா பார்க்கிறார். நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தை எதிர்காலத்துல வச்சிருக்கிறாரு. அதை மட்டும் லட்சியமா வச்சு நம்ம ஓடணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடி, களைத்து போகாதபடி தேவனை ஆராதிக்கிறதிலும் துதிக்கிறதிலும் இங்க போதகர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அடுத்த நேரம் ஐயா நீங்க இப்படி சொன்னீங்களே இந்த இருக்குது இந்த பாருங்க